நம்மோடு இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் திருப்பரங்குன்ற மலை மீது அந்த தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவுப்படி மலை மீது உள்ள தீபத்துள்ள தீபம் ஏற்றல அப்படின்றத முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னொரு புறம் 144 தடை உத்தரவு போட்டு ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. முதல்ல நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இது பதற்றத்துக்கு காரணம் ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டர். அவர் மிக தெளிவா என்ன கூறியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, இது அங்கே மேல அவர் சென்னை இடத்துல தீபஸ்தான் என்று அவர் குறிப்பிட்ட இடத்துல அங்க தீபம் ஏற்றவில்லை என்று கூறிட்டு பெட்டிஷனருக்கும் அவர் கூட 10 பேரும் செல்லலாம் என்று ஒரு ஆர்டர் போட்டாரு இன்னைக்கு சாயங்காலம். ஆனா அந்த ஆர்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருங்கிறது அவரே அதுல ஒரு வரமுறையும் அவர் கொடுக்கவில்லை. சிஐஎஸ்எஃப் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் அங்க செல்லவில்லை, 10,000 பேர் அங்க சென்றார்கள். இதுதான் குழப்பத்துக்கு முதல் காரணமா இருக்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க இந்து முன்னணி ஆனாலும் சரி, இந்த சேப்பன் அமைப்புகள் ஆனாலும் சரி, அவர்கள் இதுதான் நடக்க வேண்டும் என்று எண்ணித்தான் அங்க சென்றார்கள். ஏனென்றால் இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் அங்க சென்றார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த 30 பேர் ஓடி போறதோ, அதுக்கு பின்னால போலீஸ் கமிஷனர் ஓடி போறதெல்லாம் நாம் பார்த்தோம். இதெல்லாம் நிச்சயமாக தமிழகம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். நன்றி, மிக்க நன்றி சார்.